வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். இந்த அற்புதமான மன மகிழ்ச்சி நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், நீ நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிற உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த அருமையான காலை வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்க 2-3 பேர் உம்முடைய நாமத்தினாலே கூடி வருகிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன், உம்முடைய வார்த்தையின்படி எங்கள் மத்தியிலே நீர் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியில் இருக்கிற பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய அநாதி சிநேகத்துக்காக, மாபெரும் அன்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகத்தில் ஆண்டவரே எல்லா அன்புகளும் ஆண்டவரே எல்லா அன்பும் தோற்கலாம், ஆனால் உம்முடைய அன்பு ஒரு காலம் ஒழியாது என்று சொல்லி இருக்கிறீரே. கர்த்தாவே, நித்திய அன்பினாலே எங்களை நேசிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையுடைய வல்லமையான கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பாடல்களை பாடுகிற இசை கருவிகளை வாசிக்கிற நம்முடைய தாசர்கள் மேல நம்முடைய அபிஷேகம் தங்கியிருக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். இந்த ஆராதனை முழுவதும் பொறுப்படுத்திக் கொள்கிறார். கர்த்தருடைய வார்த்தை போதிக்கிற தாசனுக்காக ஜெபிக்கிறேன். அவரை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. வார்த்தை புரிந்து கொள்ள வசனம் ஆண்டவரே இன்றைக்கு தெளிவோடும் அபிஷேகத்தோடும் வல்லமையோடும் புறப்பட்டு செல்லட்டும். கேட்கிற மக்களுடைய இருதயங்களிலே என்றென்றைக்குமான மாற்றத்தை அது ஏற்படுத்தட்டும் என்று ஜெபிக்கிறேன். துதி கன மகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவி எங்குண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த இடத்திலே நாம் தேவனை துதிக்கும் பொழுது ஆவியானவர் நம் மத்தியிலே அசைவாடிக் கொண்டிருக்கின்றார். ஆவியானவர் நம் மத்தியில் இருக்கும்போது நம்முடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாகும். வியாதிகள் பலவீனங்கள் நீங்கி சுகமாகும். பிரச்சனைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் பதரை போல் ஆகும். வனாந்திரம் போல காணப்படுகிறதான நம்முடைய வாழ்க்கை வயல்வெளியை போல மாறும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். நித்திய மகிழ்ச்சி ஆனது நம்முடைய தலையின் மேல் தங்கி இருக்கும். ஆகவே நாம் இந்த காலை வேளையிலே நம்முடைய தேவாதி தேவனை துதித்து ஆராதித்து அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. ஒரு பாடலை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆத்மா கவி பாடும் தேவாதி தேவனை துதித்து உள்ளம் மகிழ்ந்தாடும். கர்த்தாதி கர்த்தனை புகழ்ந்து என் ஆத்மா கவி பாடும். தேவாதி தேவனை துதித்து என் உள்ளம் மகிழ்ந்தாடும். கர்த்தாதி கர்த்தனை புகழ்ந்து வானந்தீரம் செழித்திடுமே, வயல்வெளியாகிடுமே, கடுவேலி கழித்திடுமே. கர்த்தரின் ஆவியினால் வானந்தீரம் செழித்திடுமே, வயல்வெளியாகிடுமே, கடுவேலி கழித்திடுமே. கர்த்தரின் ஆவியினால். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா,
அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஆத்மா கவி பாடும் தேவாதி தேவனை துதித்து உள்ளம் மகிழ்ந்தாடும் கர்த்தாதி கர்த்தனை புகழ்ந்து லீபனோன் மகிமைகளும் கார்மேலின் அழகுகளும் சாரோனின் அலங்காரமும் தோன்றிடும் ஆவியினார். லீபனோன் மகிமைகளும் கார்மேலின் அழகுகளும் சாரோனின் அலங்காரமும் தோன்றிடும் ஆவியினார். அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஆத்மா கவி பாடும் தேவாதி தேவனை துதித்து என் உள்ளம் மகிழ்ந்தாடும் கர்த்தாதி கர்த்தனை புகழ்ந்து என் ஆத்மா கவி பாடும் தேவாதி தேவனை துதித்து என் உள்ளம் மகிழ்ந்தாடும் கர்த்தாதி கர்த்தனை புகழ்ந்து. நித்திய மகிழ்ச்சி என்றோ தலைமேல் தங்கிடுமே சஞ்சலம் தவிப்புகளோ ஓடிடும் ஆவியினார். நித்திய மகிழ்ச்சி என்றோ தலைமேல் தங்கிடுமே சஞ்சலம் தவிப்புகளோ ஓடிடும் ஆவியினார். அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஆத்மா கவி பாடும் தேவாதி தேவனை துதித்து என் உள்ளம் மகிழ்ந்தாடும் கர்த்தாதி கர்த்தனை புகழ்ந்து என் ஆத்மா கவி பாடும் தேவாதி தேவனை துதித்து என் உள்ளம் மகிழ்ந்தாடும் கர்த்தாதி கர்த்தனை புகழ்ந்து. ஆமென். அல்லேலூயா. கரங்களை தட்டி நம் தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். நம்முடைய வாழ்க்கையிலே எண்ணில்லாத நன்மைகளை நம்முடைய தேவன் செய்திருக்கிறார். ஆமென்.
நாம் அவருக்கு நம்முடைய முழு மனதோடு கூட ஸ்தோத்திரங்களை செலுத்த வேண்டும். ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். தாழ்விலே இருந்த நம்மை அவருடைய கரத்தை நீட்டி நம்மை தூக்கி விட்டிருக்கிறார். நம்முடைய தலையை நிமிரச் செய்திருக்கிறார். நம்மை என்றைக்கும் கைவிடாத தேவன் அவர். நம்மை மறவாமல் நினைக்கின்ற தேவன் அவர். நம்முடைய நல்ல மேய்ப்பர் அவர். நன்மையும் கிருபையும் மாத்திரமே நம்மை தொடரச் செய்கிற தேவன். அல்லேலூயா. விசுவாசத்தோடு நாம் கர்த்தர் செய்த நன்மைகள் யாவற்றையும் எண்ணி முழு மனதோடு கூட இன்றைய நாளிலே ஆராதிப்போம். இன்னொரு பாடலை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். கரங்களை தட்டி உற்சாகமாய் என் கர்த்தர் செய்த நன்மையாவும் முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்து தயவாய் கரம் பிடித்து தூக்கினே. தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்து தயவாய் கரம் பிடித்து தூக்கினே. எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீர்தானையா. என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீர்தானையா. என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன் நான்,
ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீர்தானையா, என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீர்தானையா. என்னை மறவாமல் என் நினைவாயிருப்பவரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். 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 ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் என் முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் என் முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, 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 முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆமென், ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நாம் தேவனுக்கு மகிமையை செலுத்துவோம். நாம் அனைவரும் எழுந்து நின்று தேவனை ஆராதிப்போம். நம்மேல் தம் கண்ணை வைத்து ஆலோசனை தருகிற தேவன், அவருடைய வார்த்தைகளை தினமும் நமக்கு தந்து நாம் நடக்க வேண்டிய வழியை அவர் நமக்கு காண்பிப்பார். நம்முடைய எத்தனையோ சோதனையான நேரங்களிலும் வேதனையான நேரங்களிலும் அவருடைய வார்த்தை நம்மை ஒரு தாயை போல தேற்றுகிறது, ஒரு தந்தையை போல சுமக்கிறது. அவருடைய வல்லமையான கரம் நாம் வழுவாதபடிக்கு நம்மை பாதுகாத்து வருகிறது. 1000 நாவுகள் நமக்கு இருந்தாலும் அவருக்கு நன்றி சொல்ல போதவே போதாது. நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நாம் அவருக்கு நன்றி சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். அவரை நாம் துதித்து கொண்டே இருக்க வேண்டும். நம் அனைவரும் சேர்ந்து துதிப்போம். தேவனே, என் வலக்கரம் பிடித்தவர், வல்லடிக்கெல்லாம் விலக்கி என்னை வாழ்ந்திட செய்தவரே, காத்திட்ட தேவனே,
என் வலக்கரம் பிடித்தவரே, வல்லடிக்கெல்லாம் விலக்கி என்னை வாழ்ந்திட செய்தவரே. ஆயிரம் நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே, வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே. ஆயிரம் நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே, வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே. நான் உள்ளளவும் துதிப்பே உன்னதரே இயேசுவே, நான் உள்ளளவும் துதிப்பே உன்னதரே இயேசுவே. காத்திட்ட தேவனே, என் வலக்கரம் பிடித்தவரே, வல்லடிக்கெல்லாம் விலக்கி என்னை வாழ்ந்திட செய்தவரே. என் மேலுன் கண்ணை வைத்து உம் வார்த்தைகள் தினமும் தந்து நடத்தின அன்பை நினைக்கையில் என் உள்ளம் நிறையுதே. என் மேலும் கண்ணை வைத்து உம் வார்த்தைகள் தினமும் தந்து நடத்தின அன்பை நினைக்கையில் என் உள்ளம் நிறையுதே, நிறையுதே. ஆயிரம் நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே, வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே. நான் உள்ளளவும் துதிப்பே உன்னதரே இயேசுவே, நான் உள்ளளவும் துதிப்பே உன்னதரே இயேசுவே. காத்திட்ட தேவனே, என் வலக்கரம் பிடித்தவரே, வல்லடிக்கெல்லாம் விலக்கி என்னை வாழ்ந்திட செய்தவரே. எத்தனை சோதனைகள் வேதனை பாதைகள் இறங்கி வந்து என்னை மறைத்து நான் உண்டு என்றீரே. எத்தனை சோதனைகள் வேதனை பாதைகள் இறங்கி வந்து என்னை மறைத்து நான் உண்டு என்றீரே. தகப்பன் நான் என்றீரே. ஆயிரம் நாவிருந்தால் நன்றி சொல்லி தீராதே,
வாழ்நாள் எல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே. ஆயிரம் நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே. வாழ்நாள் எல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே. நான் உள்ளளவும் துதிப்பே உன்னதரே இயேசுவே. நான் உள்ளளவும் துதிப்பே உன்னதரே இயேசுவே. காத்திட்ட தேவனே, என் வலக்கரம் பிடித்தவரே, வல்லடிக்கெல்லாம் விலக்கி என்னை வாழ்ந்திடச் செய்தவரே. காத்திட்ட தேவனே, என் வலக்கரம் பிடித்தவரே, வல்லடிக்கெல்லாம் விலக்கி என்னை வாழ்ந்திடச் செய்தவரே. எத்தனை சோதனைகள் வேதனை பாதைகள் இறங்கி வந்து என்னை மறைத்து நான் உண்டு என்றீரே. எத்தனை சோதனைகள் வேதனை பாதைகள் இறங்கி வந்து என்னை மறைத்து நான் உண்டு என்றீரே. தகப்பனான் என்றீரே. ஆயிரம் நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே. வாழ்நாள் எல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே. ஆயிரம் நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே. வாழ்நாள் எல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே. நான் உள்ளளவும் துதிப்பே உன்னதரே இயேசுவே. நான் உள்ளளவும் துதிப்பே உன்னதரே இயேசுவே. Amen. Hallelujah. தகப்பனாக நம்மை தோள் மீது சுமந்து வந்த தேவன், நாம் பயந்த போது ஒரு தாயை போல அணைத்து நம்மை காத்த தேவன், தனிமையான வேளையிலே நண்பனை போல் நமக்கு துணை நின்று நம்மை தேற்றுகிறவர், களிமண்ணான நம்மை ஒரு குயவனாக அற்புதமான பாண்டமாக நம்மை வணைந்த நம்முடைய தேவன், நம்முடைய குறைகளை எண்ணி பார்க்காமல் நம்மை தம்முடைய உள்ளங்கரங்களில் ஏந்தி தாங்குகிற தேவன். நாம் இன்றைக்கு உயிரோடு இருப்பதே அவருடைய சுத்த கிருபை. ஆகவே நம்முடைய உயிர் உள்ளவரை நாம் அவரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். நம் அனைவரும் சேர்ந்து துதிப்போம்.
எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைந்தவரே, நிறைபவரே, எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைத்தவரே, நிறைபவரே, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறே, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறே, உயிர் பிழைத்தே உதவி பெற்றே, உயிருள்ளவரை துதிப்பே, உயிர் பிழைத்தே நான் உதவி பெற்றே, உயிருள்ளவரை துதிப்பே, எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைந்தவரே, நிறைபவரே, தகப்பனாக இதுவரையும் தோளின் மீதே சுமந்து வந்தீர், தகப்பனாக இதுவரையும் தோளின் மீதே சுமந்து வந்தீர், தந்தையில் உந்தயவான் ஆண்டினின் மனாந்திரத்தை, தந்தையே உந்தயவான் தாண்டினின் வனாந்திரத்தை, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறே, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறே, உயிர் பிழைத்தே உதவி பெற்றே, உயிருள்ளவரை துதிப்பே, உயிர் பிழைத்தேன் நான் உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பே, அரண்ட வேளை அன்னையை போல் இறுக்கமாக அணைத்துக் கொண்டீர், அரண்ட வேளை அன்னையை போல் இறுக்கமாக அணைத்துக் கொண்டீர், இருளெல்லாம் விலக்கினீரே, அழுகையை நிறுத்தினீரே, இருளெல்லாம் விலக்கினீரே, என் அழுகையை நிறுத்தினீரே, ஸ்தோத்திரமே,
ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறே. உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன் நான் உதவி பெற்றேன் உயிருள்ளவரை துதிப்பேன். தனிமையிலே நண்பனை போல் நெடுந்தூரமும் உடன் நடந்தே. தனிமையிலே நண்பனை போல் நெடுந்தூரமும் உடன் நடந்தே. அநாதையாய் அலைந்ததில்லை நண்பனே அருகினிலே. அநாதையாய் அலைந்ததில்லை நண்பனே அருகினிலே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறே. உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன் நான் உதவி பெற்றேன் உயிருள்ளவரை துதிப்பேன். உயவனாக வானைந்திட்டீரே களிமண்ணையே கிருபையாலே. உயவனாக வானைந்திட்டீரே களிமண்ணையே கிருபையாலே. இதை கண்டு அழிக்கவில்லை கரத்தின் கைத்துள்ளீரே. என் குறை கண்டு அழிக்கவில்லை கரத்தினில் வைத்துள்ளீரே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறே. உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன் நான் உதவி பெற்றேன் உயிருள்ளவரை துதிப்பேன். எல்லாமுமாக இருந்தவரே இருப்பவரே. எல்லாவற்றாலும் நிறைத்தவர் நிறைந்தவர். எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே இருப்பவரே. எல்லாவற்றாலும் நிறைத்தவர் நிறைந்தவர். ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. உமக்கு நாங்கள் நன்றியோடு துதி பலிகளை ஏறெடுக்கிறோம் தகப்பனே.
உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தகப்பனாக எங்களை நீர் தூக்கி சுமந்து தாயை போல எங்களை தேற்றி ஒரு நண்பனை போல எப்பொழுதும் எங்களோடு கூட இருந்து நீர் எங்களை வழிநடத்தி கொண்டு வருகிற கிருபைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஒன்றுமில்லாத களிமண்ணான எங்களை ஒரு அற்புதமான பாத்திரமான எங்களை நீர் வணைந்தீரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரம் எங்களை வழுவாமல் பாதுகாக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வலது கரம் எப்பொழுதும் எங்களை தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நீர் செய்த நன்மைகள் யாவற்றையும் நாங்கள் எண்ணி பார்க்கிறோம் அப்பா. எங்களுடைய முழு மனதோடு கூட ஆண்டவரே, முழு உள்ளத்தோடு கூட நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. உமக்கு நன்றி 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 ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்கள் வியாதியின் மத்தியிலே, எங்கள் வேதனையின் மத்தியிலே, எங்களுடைய பிரச்சனைகளின் மத்தியிலே நீர் எங்களை கரம் பிடித்து தூக்கி எடுத்தீரே அப்பா. ஒரு தாயை போல எங்களை சேர்த்து அணைத்து கொண்டீரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீர் எங்களை எப்பொழுதும் பாதுகாத்து கொண்டிருக்கிற தயவிற்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. எங்கள் வியாதியின் படுக்கையை நீர் மாற்றி போட்ட கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உடைய பரிசுத்த ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரிசுத்தமாய் மாற்றினீரே, நீதிமானாய் ஆக்கினீரே. அதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காய் உம்முடைய ஜீவனே நீர் கொடுத்தீரே, அதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உம்முடைய வார்த்தையை கொண்டு ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை தேற்றி வருகிற தயவிற்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தையினால் நீர் எங்களை தாங்குகிற தயவிற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை ஒருபொழுதும் ஒழிந்து போவதே இல்லை அப்பா. அதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Thank you Lord, thank you Jesus. அப்பா, அந்த ஆராதனை வேளையை நீர் பொறுப்படுத்திக் கொண்டபடியால் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக கர்த்தாவே. வார்த்தையின் வேளையிலே வார்த்தையை பேச போகிற தாசனை மறைத்து ஆவியானவர் தாமே வெளிப்படும்படியா அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் வல்லமையாய் புறப்பட்டு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அது ஔஷதமாய் இருக்க நீர் உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. மீதியான வேலையை நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. துதி கன மகிமை மேன்மை யாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். காணிக்கை மற்றும் தசம்பாங்களாலே கர்த்தரை பயன்படுத்துகிறோம். காணிக்கை தசம்பாங்களை கரங்கள் எடுத்துக்கொள்வோம். அது கர்த்தருக்கு நேராக உயர்த்துவோம். கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கையிட்டு நாம் கொடுப்போம். கரங்களை நன்றாக உயர்த்துவோம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும். கர்த்தரை தேடுகிற எனக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் இன்றைக்கு இருக்கிறதை பார்க்கலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி என் பிதாக்களுடைய தேவன் எனக்கு சொல்லியபடியே என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமேன். கொடுப்போம். கொடுக்கிறதான வேளையில் சங்கீதங்கள் 62ஆம் சங்கீதத்துக்கு நம்முடைய வேதத்தை திருப்பிக் கொள்வோம். 62ஆம் சங்கீதத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் ஆனவர். நான் அதிகமாய் ஆசைக்கப்படுவதில்லை. நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள்? நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள். சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும் ஒப்பாவீர்கள். அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கே அவர்கள் ஆலோசனை பண்ணி அபத்தம் பேச விரும்புகிறார்கள். தங்கள் வாயினால் ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்திலே சபிக்கிறார்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலே 62ஆம் சங்கீதத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். 62ஆம் சங்கீதத்துல மொத்தம் 12 வசனங்கள் இருக்கிறது. இந்த 12 வசனங்களை 3 பிரிவுகளாக நாம பிரிக்க முடியும். 1 to 4 வரைக்கும் உள்ள வசனங்கள்
அப்புறம் 5-8 வரைக்கும் உள்ள வசனங்கள், 9-12 வரைக்கும் உள்ள வசனங்கள். நீங்க அந்த ஒவ்வொரு பகுதியினுடைய முடிவுல பார்த்தீங்கன்னா, சேலா அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். ஸ்டாப் அண்ட் திங்க். நின்று நிதானித்து கொஞ்சம் யோசிச்சுப்பாங்க. அந்த சேலான் வர்றதே நமக்கு 3 பிரிவுகளை இதை கொடுக்கிறதை நாம பார்க்கிறோம். முதல் 4 வசனங்கள் அவன் பிரச்சனையின் மேல அவன் தன்னுடைய கண்களை வைக்கிறான். தன்னுடைய எதிரிகளின் மேல அவன் கண்களை வைக்கிறான். 2வது 5ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்க்கும்பொழுது அந்த கண்ணோட்டம் அப்படியே ஷிஃப்ட் ஆக்கி தேவன் மேல அவன் வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். 9-12 வரைக்கும் உள்ள வசனங்கள்ல தன்னுடைய எதிரிகளுக்கு என்ன நடக்கிறது என்பதை அவன் அந்த 4 வசனங்களில் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 1ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். பிரியமானவர்களே, இந்த சங்கீதத்துக்கு ஒரு விசேஷித்த தன்மை ஒண்ணு இருக்கு. இந்த வசனங்கள்ல நம்ம வாசித்து பார்க்கும்பொழுது தேவனையே, அவராலே, அவரே, இப்படி காட் அலோன், ஹி அலோன், அந்த மாதிரி வருகிறதை நாம் பார்க்கிறோம். 2ஆம் வசனம் பாருங்க, அவரே என் கண்மலையும். இந்த வசனத்துல ஒவ்வொன்றுலயும் இந்த அவரேன்றது காமன். அவரே என் கண்மலையும், அவரே என் ரட்சிப்பும், அவரே என் உயர்ந்த அடைக்கலமானவர், நான் அதிகமாய் ஆசிக்கப்படுவதில்லை. 5ஆம் வசனம், என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். இந்த மாதிரி அவரே, அவராலே, தேவனையே அப்படின்ற வார்த்தைகள் திரும்ப திரும்ப வருகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த வசனத்துல முதல்ல அவன் தன்னுடைய பிரச்சனைகளை அவன் கண்ணோக்கி பார்க்கிறான். இந்த சங்கீதத்தினுடைய முதல் பகுதியில நம்ம பார்க்கிறோம், எதுதூன் என்னும் ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். சொல்லிட்டு அவர் சொல்ற, தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்போர். நம்முடைய வாழ்க்கையில நமக்கு விடுதலையும் ரட்சிப்பும் சுகமும் ஆரோக்கியமும் பலனும் ஆசீர்வாதமும் அவரால் மட்டும்தான் வரும். அவரால் மட்டும்தான் ரட்சிப்பு, வேற ஒருவராலும் ரட்சிப்பு கிடையாது. அதனால தாவீது சொல்கிறான், என் ஆத்துமா தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது. ஏன் அப்படி அப்படின்னு சொன்னா, அவரே என் கண்மலையாய் இருக்கிறார், அசைக்கப்பட முடியாதவராய் இருக்கிறார். அவர் என்னுடைய கண்மலை, a strong foundation. அப்புறம் அவரே என்னுடைய ரட்சிப்பு, அவர்தான் என்னுடைய உயர்ந்த அடைக்கலம். அப்படி இருக்கிறார், நான் அதிகமாய் ஆசைக்கப்படுவதில்லை. வாழ்க்கையில சில நேரங்கள்ல நமக்கு தள்ளாட்டங்கள் வருது, தடுமாறி போறோம் கொஞ்சம். ஆனா தாவீது சொல்றான், நான் அதிகமாய் ஆசைக்கப்படுவதில்லை. அப்புறம் இந்த பிரச்சனை பண்றவங்களை பார்த்து சொல்றான், நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள், நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள். சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும் ஒப்பாவீர்கள். அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கே அவர்கள் ஆலோசனை பண்ணி அபத்தம் பேச விரும்புகிறார்கள். தங்கள் வாயினால் ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்தில் சபிக்கிறார்கள். அதாவது அவன் ஒரு ராஜாவா இருக்கிறான், அந்த மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கே அவர்கள் ஆலோசனை பண்ணுகிறார்கள் என்று அவன் சொல்லுகிறான். 5ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசித்து பார்க்கும்பொழுது அவன் இந்த பிரச்சனைகளின் மேல இருந்து கண்ணை எடுத்து அப்படியே தேவன் மேல வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். மறுபடியும் 1ஆம் வசனம் 5ஆம் வசனத்துல ரிப்பீட் ஆகுறது நம்ம பார்க்கிறோம். 2ஆம் வசனம் 6ஆம் வசனத்துல ரிப்பீட் ஆகுறது நம்ம பார்க்கிறோம். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, அவரே என் கண்மலையும், நான் நம்புகிறது அவராலே வரும். இன்னைக்கு நம்ம அநேக காரியங்களை நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம், எங்கன்னு வரப்போகுது, எல்லாம் அவரால வரும். அவர் அதை நம்ம கையில கொண்டு வந்து சேர்க்க முடியும், அவரால முடியாதது எதுவுமே கிடையாது. சொல்றாரு, நான் நம்புகிறது அவராலே வரும். இந்த உலகத்துல நாம் நிறைய பேரை நம்புறோம் பாருங்க. நம்முடைய கல்வியை, படிப்பறிவை நாம் நம்புகிறோம், நம்முடைய திறமையை நம்புகிறோம், நம்முடைய வருமானத்தை நம்புகிறோம், நம்முடைய தொழில வேலையை நம்புகிறோம்.
ஆனா தாவீது சொல்றான், என் ஆத்துமா தேவனையே நோக்கி அமர்ந்து இருக்கிறார், நான் நம்புகிறது அவராலே வரும். ஏன்? அவரே என்னுடைய கண்மலை, அவரே என்னுடைய ரட்சிப்பு, அவரே என்னுடைய உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார், நான் அசைக்கப்படுவதில்லை சொல்லிட்டு 7ஆம் வசனத்துல அவன் சொல்றான், என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது, பெலனான என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. He is my refuge, he is my rock and he is my fortress. அவருக்குள்ள நான் போகுவேன். என் ரட்சிப்பு என் மகிமை எல்லாம் கர்த்தருக்குள்ள இருக்கிறது. ஆகவே 8ஆம் வசனத்துல அவன் சொல்றான், ஜனங்களை எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். எக்காலத்திலும் அவரை நம்ப முடியும். மழையோ வெயிலோ பனியோ கொரோனாவோ அல்லது பொருளாதார சிக்கலோ வியாதியோ எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, நாம கர்த்தரை நம்ப முடியும், அவரை நம்ப முடியும், வேற யாரையும் நம்ப முடியாது. நமக்கு நம்பிக்கை தரக்கூடிய விதத்துல அநேகர் நம்மகிட்ட பேசுவாங்க பாருங்க. நான் இருக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க, நான் இருக்கிறேன், பயப்படாதீங்க, நான் இருக்கிறேன், நான் பாத்துக்கிறேன், எல்லாத்தையும் என்கிட்ட விட்டுருங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா திடீர்னு காணாம போயிடுவாங்க. அவங்கள தொடர்பு கொள்ளவே முடியாது, தொடர்பு எல்லைக்கெல்லாம் அப்பால போயிடுவாங்க. ஆனா கர்த்தர் எப்பவுமே நம்ம கூடவே இருக்கிறார், நமக்கு உள்ளவே இருக்கிறார், அவரை நம்ம நம்ப முடியும். தாவீது சொல்றான், ஜனங்களை பார்த்து சொல்றான், ஜனங்களை எக்காலத்திலும் அவரை நம்புங்கள் அப்படின்றான். ஏன்னா அவரை மட்டும்தான் நம்ப முடியும். மனுஷன் மேல நம்பிக்கை வைக்கிறது விருதா என்று வேதம் சொல்கிற, நாசியில சுவாசம் உள்ள மனுஷனை நம்புகிறதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருக்கிறது நலம். அப்ப எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். இப்போ அவன் பிரச்சனையில இருந்தா அந்த பிரச்சனையே நோக்கி பார்த்தோம்னா, ஆனா இப்ப கர்த்தரை நோக்கி பார்க்கறான். கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது அவன் ஜனங்களுக்கு சொல்றான், இவர் தான் என்ன விடுவிச்சாரு. ஒரு பெரிய ராஜா தன்னுடைய சேனைகளோட துரத்தினான், என் உயிரை வேட்டை ஆடினான். ஆனா அந்த எல்லாவற்றுக்கும் கர்த்தர் என்னை தப்புவித்தார், எல்லா இடுக்கண்களுக்கும் தப்புவித்தார், எல்லா நெருக்கடியிலிருந்தும் என்னை தப்புவித்தார், என் உயிரை பாதுகாத்தார். என் மகன் என்னை வேட்டையாட அவன் அநேகரை திரட்டி என்னை பின்தொடர்னான், ஆனா அவங்ககிட்ட இருந்தும் கர்த்தர் என்னை பாதுகாத்தார். எத்தனையோ யுத்தங்களுக்கு போயிருக்கேன், அங்கேயும் கர்த்தர் என்னை பாதுகாத்தார். அதனால ஜனங்களை நீங்க ஒண்ணு செய்யுங்க, அவர் மேல எப்பவுமே நம்பிக்கையை வையுங்கள், எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். எம்டி யுவர் ஹார்ட் இன் ஹிஸ் பிரசன்ஸ். அண்ணல் தன்னுடைய இருதயத்தை அவரிடத்திலே அவருடைய பிரசன்னத்திலே ஊற்றுறாள். அவ இருதயம் வேதனையா இருக்காது. ஏன்னா குழந்தை இல்ல, அவளுடைய சக்களத்தி பெண்ணினாள் அவளை துன்புறுத்துகிறாள், அவமானப்படுத்துகிறாள், இதெல்லாம் தாங்கி கொள்றா. அவளுக்கு பிள்ளை இருக்கு, இவளுக்கு பிள்ளை இல்லை. எல்கானா இவளை ரொம்ப அதிகமா நேசிக்கிறான், இருந்தாலும் பிள்ளை இல்லைன்றது இவளுக்கு ஒரு பெரிய குறையா இருக்குது. கடவுளோட சமூகத்துல போய் இருதயத்தை ஊற்றி விடுகிறாள் பாருங்க. ஊற்றி விட்ட பிறகு அவள் அப்புறமா துக்க முகமா இருக்கவில்லை. கர்த்தர் அவளை நினைத்தருளினான் என்று வேதம் சொல்லுகிறது. அண்ணாலும் நினைத்தருளினான் கர்த்தர். ஏன்? அவள் தன்னுடைய இருதயத்தையே அவருடைய சமூகத்திலே ஊற்றி விட்டாள். கர்த்தர் நினைத்தருளினாள். சில நாள் சென்ற பின்பு அவள் கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுகிறாள். ஏன்னா அவரை நம்புனா. தாவீது சொல்றான், இப்ப எனக்கு ஒண்ணு நல்லா தெரியுது, நான் எவ்வளவு மனுஷனை மேல நம்பிக்கை எல்லாம் வைக்கலாம், அவர் மேல நம்பிக்கை வச்சேன், நான் அசைக்கப்படாமல் இருக்கிறேன். ஏன்னா அவர் தான் என் கண்மலை, என் ரட்சிப்பு, என் அடைக்கலம், என்னுடைய மகிமை எல்லாம் அவருக்குள்ள இருக்கிறது. ஜனங்களை அதனால அவரை நம்புங்க, வேற யாரையும் நம்பாதீங்க. இருதயத்தை அவர் சமூகத்தில் ஊற்றி விடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார், அவர் மட்டும்தான் நம்மளுக்கு பாதுகாப்பா இருக்கிறார், அடைக்கலமா இருக்கிறார். 2வது பகுதி, முதல்ல அவன் பிரச்சனை மேல கண் இருந்தது, இப்ப தேவன் மேல கண் எடுத்து வைக்கிறான். கர்த்தர் எப்படி அவருடைய கண்மலையாய் கோட்டையாய் இருக்கிறார்னு இதெல்லாம் பார்த்த உடனே எதிரிகளை பார்க்கிற பார்வையே மாறி போயிடுது பாருங்க. இப்ப 9ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும் பொழுது, கீழ் மக்கள் மாயையும் மேன் மக்கள் பொய்யுமாமே. மாயை அப்படின்னு சொன்னா ஒரு ஸ்மோக் மாதிரி. இவ்வளவு நேரம் அவன் எப்படி சொல்றான்னா, எது வரைக்கும் நீங்க ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்வீங்க அப்படிலாம் கேட்கிறவன் இப்போ
அவங்கள பாக்குறான், எதிராளிகளை பாக்குறான். ஏன்னா இப்ப கர்த்தர் அவனுடைய அடைக்கலம், கர்த்தர் அவனுடைய ரட்சிப்பு, கர்த்தர் மகிமன் பார்த்துட்ட பிறகு இப்ப எதிரிகளை பாக்குற பார்வை வேற மாதிரி இருக்கு. ஏன்னா இவர் பெருசா தெரிகிறாரு, இவங்க எல்லாம் ஒரு புகை மாதிரி தெரியுறாங்க. எவ்வளவு சேஞ்ச் பாருங்க. கீழ் மக்கள் மாயையும், மேன் மக்கள் பொய்யுமாமே. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, எவ்வளவு சின்ன ஆளா இருந்தாலும் சரி, அவங்க எல்லாம் புகை மாதிரி இருக்கிறாங்க. தேர் லைக் அ ஸ்மோக் அப்படின்றாங்க. தராசில வைக்கப்பட்டால் அவர்கள் எல்லாரும் மாயையிலும் லேசானவர்கள். புகையை பார்க்கணும். தண்ணி கொதிச்சா நீராவி வருது பாருங்க. தராசுல அதை வச்சா இன்னும் ஒண்ணுமே ஆகாது, எதுவும் தட்டை இறங்கவே இறங்காது. அதை விட லேசானவர்கள் யாரு? இவனுக்கு விரோதமாக வருகிறவர்கள். அந்த பெர்ஸ்பெக்டிவே, கண்ணோட்டமே மாறிடுச்சு பாருங்க. நாம கூட கடவுளை நோக்கி பார்க்கும்பொழுது அவர் எவ்வளவு பெரியவர், அவர் எவ்வளவு வல்லவர். அவர் செங்கடலை பழந்திருக்கிறார், 40 வருஷம் மன்னாவை பொழிஞ்சிருக்கிறார், கேட்டப்போ இறைச்சியை கொடுத்திருக்கிறார், தண்ணியை கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணினார், எவ்வளவு அற்புதங்களை செஞ்சிருக்கிறார். அவர் எவ்வளவு பெரியவர் என்பதை நம்ம எண்ணி பார்க்கும் பொழுது நமக்கு விரோதமாக வருகிற வியாதி, நமக்கு விரோதமா ஏற்று நிற்கிற பிசாசு, அவனுடைய தந்திரங்கள், இதெல்லாம் ரொம்ப லேசா தெரியும் நமக்கு. ஆனா கர்த்தரை நோக்கி பார்க்காம பிரச்சனையை நோக்கி பார்த்திருந்தோம்னா இதெல்லாம் ரொம்ப பெருசு மாதிரி தெரியும் நமக்கு. நான் சொல்றேன், இன்னைக்குல இருந்து அந்த கண்ணோட்டம் மாட்டோம். கடவுள் எவ்வளவு பெரியவர் என்பதை எண்ணி பாருங்கள். யோவான் சொல்றாரு, இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்றான். அவர்கள் எல்லாரும் மாயையிலும் லேசானவர்கள். கொடுமையை நம்பாதிருங்கள், கொள்ளையினால் பெருமை பாராட்டாதிருங்கள், ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல வைக்காதேயுங்கள். ஐஸ்வர்யம் விருத்தியானால் கொஞ்சம் கொஞ்சமா பெரிய செல்வந்தர்களானாக்கா அது மேல கண்ணை வைக்க கூடாது, ஆண்டவர் மேல வைக்கணும் கண்ணை. தேவன் ஒரு தரம் விளைவினார், 2 முறை நான் கேட்டிருக்கிறேன். வல்லமை தேவனுடையது, கிருபையும் உம்முடையது. ஆண்டவரே தேவரீர் அவனவன் செய்கைக்கு தக்கதாக பலன் அளிக்கிறது. 2 காரியங்கள். ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க. பிரச்சனை எவ்வளவு பெருசா இருந்தது, அது மேல கண்ணை வச்சவருக்கும் ஒன்றும் நடக்கல. ஆனா கடவுள் எவ்வளவு பெரியவர்ன்று நினைச்சு பார்க்கும் பொழுது என் பிரச்சனை எல்லாம் புகையோட லேசா தெரியுது. எனக்கு என்னை எதிர்த்து வருகிற எல்லா பிரச்சனைகளும், சவால்களும், இல்லாமையும், வறுமை, தரித்திரமும் புகையை காட்டிலும் லேசா இருக்குது. இப்போ ஒரு கன்க்ளூஷனுக்கு வரான், ஒரு தீர்மானத்துக்கு வரான், ஒரு முடிவுக்கு வரான். இந்த வாழ்க்கையில எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வரான். கடவுள் என்ன சொன்னாரு? கடவுளை பற்றி 2 காரியங்கள். பவர் பிலாங்ஸ் டு காட், வல்லமை தேவனுடையது. 2வது குட்னஸ், கிரேஸ், ஹெசெத், இந்த கிருபையும் உம்முடையது. 2 கர்த்தருடைய, 2 காரியங்கள் கர்த்தருடையதுன்னு சொல்றோம். 1 பவர், அவர் பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால நமக்கு என்ன ஒரு பெரிய ஒரு லாபம் அப்படின்னு சொன்னா, எந்த பிரச்சனையும் நம்மள ஒண்ணும் செய்ய முடியாது. அவருடைய வல்லமை நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய வல்லமையை நமக்காக உபயோகப்படுத்த அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். வல்லமை தேவனுடையது. அது மட்டும் இல்ல, அவர் நல்லவராகவும் இருக்கிறார். அவருடைய நன்மை, அவருடைய கிருபை, அவருடைய ஹெசத், அவருடைய தயவு நம்முடையதா இருக்கிறது, அவருடையதா இருக்கிறது. அதை நமக்காக வச்சிருக்கிறார். அதாவது சிம்பிளா சொன்னா, அவர் வல்லவரும் நல்லவருமா இருக்கிறார். இந்த உலகத்துல நிறைய பேர் நல்லவர்கள் இருக்கிறாங்க, ஆனா அவர்கள் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய அளவுக்கு வல்லவர்கள் கிடையாது. பிரச்சனை வந்தா அந்த பிரச்சனையை தீர்க்கிற அளவுக்கு வல்லவர்கள் கிடையாது. நிறைய பேர் வல்லவர்கள் இருக்கிறாங்க, ஆனா அவங்க நன்மை செய்யற அளவுக்கு நல்லவர்கள் கிடையாது. ஆனா கர்த்தர் வல்லவரும் நல்லவருமா இருக்கிறார். He is so powerful and he is so good. ஆகவே அவர் மேல கண்ணை வைங்க. இந்த காலை வேளையிலே இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்றேன், அவர் மேல கண்ணை வைங்க. வல்லமை அவருடையது. He is so powerful. அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் எதுவுமே இல்லை. இன்றைக்கு உங்க பிரச்சனை எதுவா இருந்தாலும் சரி, அதுல இருந்து உங்களை வெளியே கொண்டு வர அவர் வல்லம் உள்ளவராக இருக்கிறார். உங்களுடைய தேவைகளை அவர் சந்திக்க வல்லம் உள்ளவராக இருக்கிறார். உங்களுடைய வியாதியை குணமாக்க அவர் வல்லம் உள்ளவராக இருக்கிறார். அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக மகளை, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படின்றார், உன்னை குணமாக்கியது என்றார். அவர் மனதுருகிற கர்த்தர், நல்லவர், வல்லவர். வல்லமையும் அவருடையது, கிருபையும் அவருடையது. எவ்வளவு நல்ல தேவன்! இவர் நம் பட்சத்தில் இருக்கிறார், உங்க பட்சத்தில் இருக்கிறார். அவரை நம்புங்கள், அவரை விசுவாசிங்கள், நீங்கள் அசைக்கப்படாது இருப்பீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் விசுவாச அறிக்கை செய்வோம். நாம் அனைவரும் எழுந்து நின்று விசுவாச அறிக்கை செய்வோம். நம்முடைய கரங்களை நம்முடைய இருதயத்தின் மீது வைத்து இந்த அறிக்கையை நாம் ஏறெடுப்போம். நான் கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்கிறேன்.
சாத்தானுக்கு என் மீது அதிகாரம் இல்லை. நான் தீமையை நன்மையினால் வெல்லுகிறேன். நான் தேவனால் உண்டாயிருந்து சாத்தானை ஜெயித்தேன். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர். நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது ஆவியும் உமது வார்த்தையும் என்னை தேற்றும். என் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். என் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். நான் நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பேன். கொடுமைக்கு தூரமாவேன். பயமில்லாதிருப்பேன். திகிலுக்கு தூரமாவேன். அது என்னை அணுகுவதில்லை. எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஏனெனில் நான் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டிருக்கிறேன். தேவனுடைய சித்தத்தின்படி நான் பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கப்பட்டிருக்கிறேன். பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. வாதை என் கூடாரத்தை அணுகாது. என் வழிகளெல்லாம் என்னை காக்கும்படி எனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். என் பாதையில் ஜீவனுண்டு, மரணமில்லை. ஆமேன். நாம் அனைவரும் உட்கார்வோம். சபையின் அறிவிப்புகள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை ஆராதனை காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை நடைபெறும். வெள்ளிக்கிழமைகளிலே பரிந்து பேசும் ஜெபம் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை நடைபெறும். புதன்கிழமைகளிலே மாலை ஆராதனை மாலை 7 மணி முதல் 8:30 மணி வரை நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி காலை வாக்குத்தத்த ஆராதனை காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை நடைபெறும். 2வது ஞாயிற்றுக்கிழமைகளிலே திருவிருந்து ஆராதனை நடைபெறும். 2வது சனிக்கிழமைகளிலே வாலிபர் கூட்டம் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை நடைபெறும். 3வது சனிக்கிழமைகளிலே மகளிர் கூட்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை நடைபெறும். கடைசி சனிக்கிழமைகளிலே துதி ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 8:30 மணி வரை நடைபெறும். இந்த கூட்டங்கள் யாவற்றிலும் சபை மக்கள் யாவரும் கலந்து கொள்ளும்படி மிகவும் அன்புடன் அழைக்கின்றோம்.